ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜாபல சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு சூப்பரான ஒரு அப்டேட்டோட வந்திருக்கோம். கூடுதல் ஆணையர் அலுவலகத்திலேருந்து ஒரு மாபெரும் வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் முழுமையான தகவலை உங்கள் நேரத்தை தெரிஞ்சுக்க முடியும். குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சதுலேருந்து 8th 10th அதே மாதிரி எனி டிகிரி வரைக்கும் படிச்சிருக்க யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் இந்த ரோல்களுக்கு அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. முழுக்க நிரந்தர அரசு வேலை, பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். டெம்பரவரியோ கான்ட்ராக்ட் பேஸெலாம் கிடையவே கிடையாது. அதே மாதிரி இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு தேர்வோ அல்லது தேர்வுக்கான கட்டணமும் கிடையாது. நோ எக்ஸாம் நோ ஃபீஸ் தான். முழுக்க ஆட்களை நேர்காணல் மட்டும்தான் வைக்கிறாங்க. அந்த நேர்காணல் ஷார்ட்லிஸ்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்கும். இந்த ரெண்டு விஷயம் முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் இந்த பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாபுக்கு ஜாயின் பண்ணிக்கலாம். ஊதியத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மினிமம் அப்படின்னா 15,000லேருந்து 58,600 வரைக்கும் உங்களுக்கான மாத சம்பளம் வழங்குறதா சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி 3 ஜனவரி 2025 வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. ஆல்மோஸ்ட் உங்களுக்கு முழுசாக பார்த்தீங்கன்னா ஒரு 25 நாளுக்கு பக்கத்தில் டைம் இருக்குது. ஸோ உடனே அப்ளை பண்ணுங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு சூப்பரான சான்ஸை. அதே மாதிரி இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா டிஸ்ட்ரிக்ட் கேண்டிடேட்ஸுமே இந்த ரோல்களுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்தந்த மாவட்டங்கிற எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. ஸோ யாரெல்லாம் இதுக்கு தகுதியோடு இருக்கிறீங்களோ எல்லாருமே இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலான்னு போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம ஜாபல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப் மற்றும் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டங்களில் வர அனைத்து வேலை வாய்ப்புகளையும் உடனுக்குடன் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட்டில் இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். உள்ளே போங்க, கிளியராக படிங்க, அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். என்றைக்குமே அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. வாங்க உள்ளே போய் முழுமையான தகவல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். மக்களே, பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட்டில் லிங்க் கொடுத்துருக்கோம், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. மேலே ரைட் சைட் டாப்பில் உங்களோட ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிக்கோங்க. மேலே இந்த இடத்துல மறக்காமல் நீங்கள் என்ன போஸ்டிங்க்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் எடுத்தோன்னே உங்களுடைய முழு பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அந்த தந்தை, கணவர் அல்லது பாதுகாவலர் பெயர், எந்த பெயரை நீங்கள் மென்ஷன் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த பெயர் என்ன அப்படிங்கிறத கிளியராக மென்ஷன் பண்ணிக்கோங்க. மூணாவது, நிலையான முகவரி. அதுக்கான ப்ரூஃபும் நீங்கள் கம்பல்சரி வைக்கணும். நீங்கள் இப்போ இருக்க கரண்ட் அட்ரஸ் இல்லை உங்களோட பெர்மனண்ட் அட்ரஸ் எங்கே இருக்கிறீங்களோ அந்த அட்ரஸை கிளியராக மென்ஷன் பண்ணுங்கள். டோர் நம்பர், ஸ்ட்ரீட் நேம், ஏரியா நேம், டிஸ்ட்ரிக்ட், தாலுக், பின்கோட் மற்றும் அதுக்கான ப்ரூஃபையும் கம்பல்சரி வைக்கணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. நாலாவது, 12 இலக்க ஆதார் அட்டை எண் குறிப்பிடவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆதார் அட்டையும் நீங்கள் அட்டாச் பண்ணணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல உங்களோட ஆதார் கார்டில் பார்த்து அதோட நம்பர் என்னங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஐந்தாவது, பாலினம், ஆண் பெண் எதுவோ உங்களோட பாலினம் எது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா திருமணம் ஆனவரா அப்படின்னு கேட்டிருக்காங்க. திருமணம் ஆனவரா ஆகாதவரா என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுடைய சாதி மற்றும் மதம், எந்த சாதி சார்ந்தவங்க, அதே மாதிரி எந்த மதத்தை சார்ந்தவங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணணும். அண்ட் தென் பிறந்த தேதி மற்றும் வயது, இது ரெண்டையுமே மென்ஷன் பண்ணணும். அதே மாதிரி சாதி மற்றும் மதத்துக்கும் உங்களுக்கு சாதி சர்டிஃபிகேட் வைக்கணும். அதே மாதிரி பிறந்த தேதிக்கு நீங்கள் டேட் ஆஃப் பர்த்துக்கான ப்ரூஃப் வந்து வைக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்வி தகுதி சான்று இணைக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ், நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அதுக்கான கல்வி தகுதிக்கான சான்று அப்படிங்கிறது கம்பல்சரி உங்களுக்கு வேணும். தொழில்நுட்ப தகுதி ஏதாவது நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அதை வச்சுக்கலாம். நீங்கள் இது இல்லாமல் இதர தகுதியில் இது இல்லாமல் வேறு ஏதாவது நான் படிச்சிருக்கேன், நான் இந்த வேலை வாய்ப்புக்குன்னா அந்த டாக்குமெண்ட்ஸை வச்சோம் அப்படின்னா எனக்கு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் மாதிரி ஏதாவது இருக்குது உங்கள்கிட்ட அப்படின்னா அதுக்கான டாக்குமெண்ட்ஸையும் வச்சு அது என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் அப்ளை பண்ண போகிற வேலை வாய்ப்புக்கு முன் அனுபவம் ஏதாவது இருந்துச்சு, அதுக்கான ப்ரூஃபும் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா மென்ஷன் பண்ணிவிட்டு என்ன வேலை, எங்கே வேலை செஞ்சீங்க, என்ன ப்ரூஃபு, எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டாக என்ன ஏதுங்கிற டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி சேல் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா எங்கே அப்படின்னு உங்கள் பேரை மென்ஷன் பண்ணுங்கள். என்ன பதவி, எப்போ வேலையில் செஞ்சீங்க, எப்போ இருந்து எப்போ வரைக்கும் அங்கே உங்களுடைய மேலதிகாரிகிட்ட ஒரு நன்னடத்தை சான்று வாங்கணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அது வந்து ஆல்ரெடி சேம் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க. அப்படி இல்லாமல் அது வந்து அங்கே ஒர்க் பண்ணுறவங்க மட்டும்தான் அது வாங்கணும். அது இல்லாமல் ஒர்க் பண்ணுறவங்க கடைசியாக நீங்கள் ஸ்கூல்லையோ காலேஜ்லையோ எங்கே படிச்சிங்களோ அங்கே இருக்க பிரின்ஸிபலோ ஹெட் மாஸ்டரோ யாருக்கிட்டையோ நீங்கள் ஒரு நன்னடத்தை சான்று வாங்கணும். அது இல்லாமல் இன்னொரு நன்னடத்தை சான்று யார்கிட்ட வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசிதழ் பதவி பெற்ற அதிகாரியிடம், அதாவது குரூப் ஏ குரூப் பி ஆஃபீஸர்கிட்ட ஒரு என்ஓசி நீங்கள் வாங்கணும், நன்னடத்தை சான்று வாங்கணும்னு சொல்லியிருக்காங்க.
அண்ட் தென் குற்றவியல் நடவடிக்கையில் ஏதாவது நீங்கள் ஈடுபட்டு அதனால உங்களால் ஏதாவது வந்து கோர்ட் கேஸ் இது ஏதாவது இருக்கா, நிலுவைய ஏதாவது தண்டனை வழங்கப்பட்டுள்ளது, அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அதுக்கான டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா தொலைபேசி எண், உங்களுடைய தொலைபேசி எண் என்ன அப்படிங்கிற மொபைல் நம்பர் கம்பல்சரி நீங்கள் மென்ஷன் பண்ணணும். 2 நம்பர் இருக்குன்னா 2 நம்பரை மென்ஷன் பண்ணுங்கள். இல்லை ஒரு நம்பர் தான் இருக்குன்னா வீட்டில் இருக்கவங்க இன்னொரு நம்பரை மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஏன்னா மேபி உங்களோட மொபைல் நம்பர் ஒரு தாட்டி நாட் ரீச்சபிள் இருக்குங்கிற சூழ்நிலையில் அவங்க நம்பரும் கூட கூப்பிடலாம். சரிங்களா? அண்ட் தென் மின்னஞ்சல் முகவரி, உங்களோட இமெயில் ஐடி அதையும் மறக்காமல் கொடுங்க, மென்ஷன் பண்ணாமல் விடாதீங்க. கீழே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுடைய பெயர் எழுதிக்கோங்க. இங்கே 2வதாக எழுதுகிற இடத்துக்கு பார்த்தீங்கன்னா தந்தை, கணவர் அல்லது பாதுகாவலர் பெயர், யார் பேரோ அதை டிக் பண்ணிவிட்டு அவங்க பெயரை மென்ஷன் பண்ணிக்கோங்க. கீழே வந்தீங்க அப்படின்னா நாள் மற்றும் இடம், இந்த இடத்துல உங்கள் ஊர் பேர் என்ன, என்னைக்கு இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வச்சு அனுப்புகிறீங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல விண்ணப்பம் கையொப்பம் போட்டுக்கோங்க. அந்த இடத்துல மறக்காமல் விண்ணப்பதாரரோட கையொப்பத்தை போட்டு அனுப்புங்க. அவ்வளோதான் அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சரி, வாங்க நோட்டிஃபிகேஷனை பற்றின தகவல் என்னங்கிறத பார்க்கலாம். மக்களே பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இதுதான் எப்போ இதுக்கான லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலேயே இங்கே எடுத்துனே மென்ஷன் பண்ணிட்டாங்க. 3/1/2025 சாயந்தரம் 5 மணிக்கு மேலே வர எந்த அப்ளிகேஷன் ஃபார்மையும் அக்செப்ட் பண்ண மாட்டோம். ஸோ அதுக்கு முன்னாடி எவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ண முடியுமோ அப்ளை பண்ணிக்கோங்க அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு 4 விதமான பதவிகள் இருக்கிறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்ன வேலை வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இளநிலை உதவியாளர், ஜூனியர் அசிஸ்டன்ட், சீட்டு விற்பனை எழுத்தாளர், டிக்கெட் சேல்ஸ் கிளர்க், பதிவறை எழுத்தாளர், ரெக்கார்ட் கிளர்க், அந்த துப்புரவு பணியாளர், சானிட்டரி ஒர்க்கர்னு ஒரு 4 விதமான பதவிகள். சரி, இளநிலை உதவியாளர் ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு எவ்வளோ சம்பளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18,500லேருந்து 58,600 ரூபா. டிக்கெட் சேல்ஸ் கிளர்க்குக்கு 18,500லேருந்து 58,600 ரூபா. ரெக்கார்ட் கிளர்க் 17,900லேருந்து 50,400 ரூபா. சானிட்டரி ஒர்க்கர் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 10,000லேருந்து 31,500 ரூபா. கல்வி தகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு நீங்கள் 10வது பாஸ் பண்ணியிருந்தால் போதும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. சீட்டு விற்பனை எழுத்தாளர் இதுக்கும் நீங்கள் 10வது பாஸ் பண்ணியிருந்தால் போதும் இந்த வேலைவாய்ப்புக்கு. பதிவறை எழுத்தாளர் இந்த வேலைவாய்ப்புக்கும் நீங்கள் 10வது பாஸ் பண்ணியிருந்தால் போதும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. துப்புரவு பணியாளர் தமிழில் எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சிருந்தால் போதும் இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கான வயது வரம்பு அப்படிங்கிறத இதிலேயே மென்ஷன் பண்ணிட்டாங்க. 1/7/2024, அதாவது ஜூலை 1ஆம் தேதியிலேருந்து கால்குலேட் பண்ணால் உங்களுக்கான வயது 18 முதல் 45 வயதுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா இந்த ரோலுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃப்ரீயாகவே நீங்கள் ஆன்லைன்லேயே டவுன்லோட் பண்ணிக்கலாம். வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் லிங்க்கில் கொடுத்துருக்கோம், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா இந்த இடத்துல அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க நீங்கள் டேரெக்டாக வந்தீங்கன்னா 100 ரூபா பே பண்ணி நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கிக்கலாம் அப்படின்னு. ஆனால் ஃப்ரீயாகவே நீங்கள் ஆன்லைன்லேயே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம். அஃபிஷியலோடதெல்லாம் அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நம்ம வெப்சைட்டில் எல்லா டீட்டெயில்ஸும் மென்ஷன் பண்ணியிருக்கோம். இந்த வேலைவாய்ப்புக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒவ்வொரு அப்ளிகேஷன் ஃபார்ம்லையும் நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அட்டாச் பண்ணி அனுப்பணும் அப்படிங்கிறது சொல்லிட்டாங்க. கூடவே அப்ளிகேஷன் ஃபார்ம் வச்சு அனுப்பிச்சிக்கோங்க. அது கூட நீங்கள் வச்சு அனுப்ப வேண்டிய அட்ரஸ் பார்த்தீங்கன்னா இதுதான். விண்ணப்பதாரர் விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி இதுதான். உதவி ஆணையர் செயல் அலுவலர், அருள்மிகு பட்டீஸ்வர சுவாமி திருக்கோயில், பேரூர் வட்டம், உடுமலை, கோவை மாவட்டம் 641010. இந்த அட்ரஸுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. முழுக்க பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். டெம்பரவரியும் இது கான்ட்ராக்ட் எல்லாம் கிடையவே கிடையாது. பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். அவ்வளோதான் மக்கள். இதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸும் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு சூப்பரான வீடியோ மூலியமாக சந்திக்கிறேன். மிக்க நன்றி.